இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள், நான் இதற்கு முன்னால் கட்சியின் தலைவராக வந்திருக்கிறேன், அதற்கு பின்பு 4 ஆண்டுகள் தெலுங்கானா மற்றும் புதுவையின் ஆளுநராக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்பொழுது சற்று தொய்வடைந்த பின்பும் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். தானாகவே இழந்தால் ஆளுநர் பதவி முடிவதற்கு முன்னாலேயே எனக்கு மக்கள் பணிதான் வேண்டும் என்று அந்த பதவியை நானாகவே ராஜினாமா செய்துவிட்டு பக்தையாக இங்கே வந்திருக்கிறேன் என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே இந்த மேடையில் எந்த பதவியில் வந்து அமர்ந்திருந்தாலும் மரியாதைக்குரிய இங்கே உள்ள சகோதரர்கள் என்னை அக்காவாகவும், நாம் அன்னை மண்டைக்காடு அம்மாவின் பக்தையாகவும் இருப்பதில் தான் மிக பெருமை அடைகிறேன் என்பதும், அது மட்டுமல்ல, இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் அனைவர்களுக்கும் தெரியும், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து நான் உரையாற்றி சென்றுவிட்டு பின்பு ஏதாவது ஒரு வகையில் அன்னை எனக்கு உயர்வை தந்திருக்கிறாள் என்பதை நான் அறுதி பெரும்பான்மையோடு உங்களது ஆதரவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சம்பவம், நான் தேசிய செயற்குழு உறுப்பினராகுவதற்கு முன் தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு சென்றிருக்கிறேன். அப்பொழுது இங்கே 3 நாட்கள் கூட்டம், இடையில் இந்த நிகழ்ச்சி, என்ன செய்வது என்று தெரியும். இதே மாதிரிதான் 28, 1, 2, 3 அப்பொழுது நிகழ்ச்சி, 2ஆம் தேதி நமது நிகழ்ச்சி. 3 நாட்கள் டெல்லியில் கூட்டம். டெல்லியில் கூட்டம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் தலைவர். அவரிடம் என் சொந்த ஊரில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, நான் 12 மணி நேரத்தில் போய்விட்டு வந்து விடுவேன் என்று சொல்லி டெல்லியில் இருந்து பெங்களூர் வந்து, பெங்களூர்ல இருந்து திருவனந்தபுரம் வந்து, திருவனந்தபுரத்திலிருந்து மண்டைக்காடு அம்மையை தரிசித்து விட்டு அதே மாதிரி பெங்களூர் சென்று, திருவனந்தபுரம் சென்று பெங்களூர் சென்று டெல்லிக்கு அடுத்த நாள் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதல் ஆளாக சென்று விட்டேன். அப்பொழுது சொன்னார்கள், எப்படி இந்த சக்தி வந்தது, 12 மணி நேரத்திற்குள் மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விட்டீர்களே என்று கேட்டபொழுது, அன்னை பகவதி கொடுத்த சக்தி தான் இத்தனை 1000 கிலோமீட்டர் என்னால் பயணம் செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வர முடிந்தது என்று சொன்னேன். அப்பொழுதுதான் நான் தேசிய செயலாளராக அறிவிக்கப்பட்டேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு சென்ற அந்த ஆண்டுதான் மாநில தலைவராகவும் அறிவிக்கப்பட்டேன். அதே போல்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு சென்ற ஆண்டுதான் ஆளுநராக, ஒரு ஆளுநராக அறிவிக்கப்பட்டேன். அதே போல அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்த பின்பு அடுத்த கூடுதல் பொறுப்பாளராக ஆளுநராகவும் அறிவிக்கப்பட்டேன். அதனால் இந்த மேடை எப்பொழுதுமே அன்னை பகவதி எனக்கு உயர்வை தந்திருக்கிறாள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே உங்களை எல்லாம் பார்க்கும், நான் கனடா நாட்டிற்கு படிக்க சென்ற பொழுது கூட என்னை எப்படி அழைத்தார்கள், திடீரென்று அங்கே யாருமே இல்லை, ஒரு கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு சொந்தம், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்னை அழைத்து கூப்பிட்டு அங்கே கனடா நாட்டில் இட்லியும் நமது தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்க. அப்பொழுது எனக்கு இந்த தகுதி என்ன என்றால், குமரி மாவட்டத்தின் மகள் என்ற தகுதி தான் நான் கனடா நாட்டிற்கு செல்லும் பொழுதும் எனக்கு கிடைத்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் என்பதனால் தான் 3வது முறையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எவ்வளவு சவால்களுக்கு பின்பும் இந்த நாட்டை ஆள வந்திருக்கிறார் என்றால் அது ஆன்மீக சக்தி தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சமீபத்தில் பிரயாக்ராஜ் கும்பமேளா, இந்த கும்பமேளா என்பது உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இத்தனை சாதுக்கள் எங்கே இருந்தார்கள்? இந்த பூமி, இந்த நாட்டில் உள்ள பூமி, இந்த உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் பின்னடைந்திருந்தாலும் இன்றைய பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது பாருங்கள், உலகத்தின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும் பொருளாதாரத்தை அங்கே வந்த சாதுக்களின் காணிக்கை நமக்கு அளித்திருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஆன்மீகம்
இன்று கரோனா காலத்தில் கூட நான் அடிக்கடி சொல்வதுண்டு, உலகமே தத்தளித்துக் கொண்டிருந்த காலத்தில் கூட நம் பாரதத்தை காத்தது என்பது ஆன்மீகம் தான். நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை பலமுறை நன்றியோடு நினைத்துக் கொள்வேன். புதுச்சேரி ஆளுநராக இருக்கிறேன், எல்ஜியாக இருக்கிறேன். அப்பொழுது ஆளுநர் ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதுச்சேரிக்கு என்ன வேண்டும். அப்பொழுது ஒரு நாள் நான் சொன்னேன், ஆக்சிஜன் இல்லை என்று சொன்னேன். அடுத்த நாளே சிறப்பு விமானத்தில் ஆக்சிஜன் வந்து இறக்கப்பட்டது. அதுதான் பாரத பிரதமர் மோடி அவர்களின் செயலாற்றல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சக்தியை அவருக்கு கொடுப்பது ஆன்மீகம் தான். ஆக பாரத தேசத்தில் கோலோச்சி இருக்கின்ற ஆன்மீகம் தமிழகத்திலும் கோலோச்ச வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரின் ஆசையும் கூட. செங்கோட்டையில் பறந்து கொண்டிருக்கின்ற காவி கொடி, காவி கொடியை ஏந்துபவர்கள் ஜார்ஜ் கோட்டையையும் அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தின் அசால சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஆண்டாள் கொடுத்த தமிழ், இது பெரியாழ்வார் கொடுத்த தமிழ். இந்த தமிழ் தமிழக சட்டமன்றத்தையும் அலங்கரிக்க வேண்டும். ஆன்மீகம் வேண்டாம் என்பவர்களும் சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கும் தமிழகத்தில் இடமில்லை என்பதை வருங்காலம் பதிவு செய்வோம் என்பதை இந்த ஆன்மீக மண்ணில் இருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஆன்மீகம் ஒன்றுதான் இந்த நாட்டை ஆள முடியும். குறிப்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஆன்மீகம் தலைத்து ஓங்க வேண்டும். ஆன்மீகவாதிகள் நிச்சயமாக வர வேண்டும். அதற்கு இந்த அன்னை மண்டைக்காடு அம்மை நமக்கெல்லாம் அருள் புரிவாள் என்று கூறி தமிழகத்தில் காவி கொடி பறக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்கடி ஒரு கதை சொல்வது, ஆளுநர் எல்லாம் காத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அனுமன் சீதையோடு அமர்ந்து கொண்டிருப்பார். சீதை செந்தூரத்தை எடுத்து நெற்றி வகுட்டி வைப்பாள். உடனே அனுமன் கேட்பான், சீதையே ஏன் இந்த செந்தூரத்தை எடுத்து நெற்றி வகுட்டில் வைக்கிறாய் என்று கேட்பார். உடனே சீதை சொல்லுவாள், நெற்றி வகுட்டில் செந்தூரம் வைத்தால் ராமனுக்கு நல்லது என்று சொல்லி முடிப்பதற்குள் இந்த அனுமன் அந்த காவியை அப்படியே எடுத்து செந்தூரத்தை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வான். உடனே சீதை கேட்பாள், என்ன அனுமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? செந்தூரத்தை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறாயே என்று கேட்கும் பொழுது அனுமன் சொல்லுவான், நெற்றி வகுட்டில் காவி வைத்தாலே ராமனுக்கு சிறந்தது என்றால் உடல் முழுவதும் காவியை பூசிக்கொண்டால் என் தலைவன் ராமனுக்கு சிறந்தது என்பதை போல நாகர்கோயில் கன்னியாகுமரியில் வைக்கப்பட்ட இந்த காவி தமிழகம் முழுவதும் பூசப்படும் பொழுது ராம நாமம் என்பது ராம ராஜ்யம் என்பதை போல ராம ராஜ்யம் மலர்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அதற்கு இந்த ஆன்மீகம் நமக்கு துணை செய்யும் என்று சொல்லி இந்த மேடையில் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் முன்னாள் ஆளுநராக இல்லை, உங்கள் அக்காவாக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே மேடையில் தாமரை மலர்ந்திருக்கிறது. அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி தமிழகத்திலும் தாமரை மலரும் என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி.